ஹalleluya praise the lord. எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஆமென். இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுக்கு வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டான். அதனால ஒரு பாறையை தேர்ந்தெடுத்தான். அந்த பாறை மேல ஒரு வீடு கட்டி முடித்தான். அதன் பிற்பாடு மழை, காற்று, புயல்னு அதிகமாக வீசிச்சு. ஆனாலும் எந்த சேதமும் அந்த வீட்டுக்கு ஏற்படலை. ஏனென்றால் அவன் அந்த வீடை கற்பாறையின் மேல் கட்டினான். இனி ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் வீடு கட்ட வேண்டும் பிரயாசப்பட்டு என்ன பண்ணினான்னா மணலின் மேல் வீடு கட்டினான். அதன் பிற்பாடு காற்று மழை பெய்தது. அந்த காற்று மழையினால் அந்த வீடு சேதமாகி இடிந்து விழுந்து விட்டது. இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுது கற்பாறை மேலே வீடு கட்டுனா அது ஸ்ட்ராங்காக இருக்கும், என்றைக்குமே சேதமடையாது. அதனால நம்ம புத்தி உள்ளவர்களாக கற்பாறையின் மேலே நம்ம வீடை கட்டணும். அதாவது கற்பாறை என்றால் யாரை குறிக்கிறது என்றால் நம்மளுடைய ஏசப்பா தான். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம் கற்பாறையாகிய ஏசப்பாவை கொண்டு அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது அந்த காரியம் வெற்றியாக மாறும். அந்த காரியம் நிலைத்து நிற்கும், ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். God bless you all.